எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா தோசை தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நான் பூரி மசாலா பண்ணது இருந்துச்சு, பொட்டேட்டோ மசாலா அதையே வச்சுட்டு ஒரு 2 தோசை ஊற்றி போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த மசாலா, கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. ஓகே, வேறு வழி இல்லை, அதுக்குன்னு செஞ்சால் நல்லா கெட்டியாக பண்ணலாம். நம்ம பூரிக்காக பண்ணது. ஓகே, இது 2 தோசை நான் பண்ணிடுறேன். தோசை ரெடி ஆகிடுச்சு. வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக மொறுமொறுன்னு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இது பெரிய தொந்தரவு, இந்த நாய் கத்திக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில். என்ன சொன்னாலும் அவங்க அடங்குறதா இல்லை. நம்ம தான் காலி பண்ணிட்டு போன போல் இருக்குது. வந்து தேங்காய் போட்டு வெள்ளை சட்னி தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து திங்கக்கிழமை எனக்கு நைட்லேருந்து ஒரே ஃபீவரு, ஹெட்டேக்கு, கோல்டு, த்ரோட் பெயின் எல்லாமே. காலையில் எழுந்திரிச்சி டெவலோ போட்டேன், டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு நினைவில் பாடி பெயின் எல்லாமே சகலமும் இருக்குது. ஃப்ளூவா என்னான்னு தெரியலை, பயமாக இருக்குது. இந்த கொரோனா வந்ததுலேருந்தே இந்த மாதிரி தொல்லையாக கிடக்குது. வருஷத்தில் 2வது முறை ஃபீவர். இதெல்லாம் எனக்கு வரவே வராது. எப்பவுமே ஜுரம் வரலாம், இப்போல்லாம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இம்யூனிட்டி பவர் உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் சாப்பிட்றோம், ஏதோ கொள்கிறோம். இந்த வேக்சின் போட்டதுலேருந்து இப்படி தான் இருக்குது, கொரோனா வேக்சின். ஓகேங்களா? உங்களுக்கு யாராவது மாதிரி இருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்றைக்கெல்லாம் திருநாளாக எப்போவுமே தண்ணி ஊற்றி பழைய சாதத்தை ஊற்றி சாப்பிட்லான்னு ஆசையாக வச்சா ஒன்று தலைவலி வந்துடும், அப்படி மிஞ்சி போனால் வேறு தான் வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு. அப்படி வச்சுட்டேன். அதை அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெசிபி நான் போட மறந்துட்டேன். காலையில் இருந்த என்னோட அந்த ஃபீவரும் அந்த ஹெட்டேக்காலையும் தூதுவளை கீரை ஒரே ஒரு கட்டு, ஒரு கையளவு 20 ரூபான்னு வாங்கினேன். அது கொஞ்சம் வந்து துவையல் அரைச்சிட்டு மீதி வந்து நல்லா தூதுவளை ரசம் வச்சுருக்கேன். அந்த கீரையை அரைச்சி சூப்பராக இருக்கும் சளிக்கலாம். ஏன்னா என் பையனுக்குமே கோல்டு, 2 பேர் சாப்பிட்லாம் தான் அதை வச்சுருக்கோம். இப்போ வந்து இங்கே ரைஸ் கழுவி இப்போ தான் போட்டு அடுப்பில். அடுத்து சைட் டிஷ் ஒன்று வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கணும். வந்து இந்த வீட்லேயும் பக்கத்தில் ஏதோ வீடு கட்டுறாங்க, ஒரே ட்ரில்லிங் சவுண்டு. 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணி பொரியல் செய்யலாம் தான் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணேன், ரவுண்டாக. அப்போக்குள்ளே இன்னொரு ஐடியா வந்துச்சு, சரி அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் ஏற்கனவே இந்த ரெசிபி வேறு மாதிரி இல்லாமல் கட் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த முறை வட்டமாக கட் பண்ணிட்டு ஓகே செஞ்சு பார்ப்போம், ட்ரையல் பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர், இந்த அளவுக்கு போதும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது மேலே வேணாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் இது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் ஒன்றோட ஒன்று அது ஒட்டாமல் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கோம். பெரிய ஸ்பூன்னால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க, போதும். இப்போ இதுலேயே வந்து மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இது வந்து காஷ்மீரி சில்லி பொடி, சும்மா கலருக்காக. அடுத்து இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூனு. இப்போ இதிலே வந்துட்டு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருக்கேன், யூஸே பண்ணுறதில்ல சிக்கன் 65. அதனால சரி இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே உப்பு இருக்கும், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் அரிசி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப மேலே கோட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை இவ்வளோவே போதும் உங்களுக்கு, மேலே கொஞ்சம் கோட்டானா போதும்னா இந்த அளவுக்கே கூட நீங்கள் விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இதில் இன்னொரு 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா போட்டுட்டேன். அது கொஞ்சம் நாள் ஆகிறதுனால காரம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதே மாதிரி அரிசி மாவு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பு தன்மை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் போட்டுருக்கேன் கடாயில். இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பிந்தி பக்கோடா இல்லை பிந்தி ஃப்ரை, ஹிந்தியில் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, வெண்டைக்காய் 65 எப்படி வேணால் வச்சுக்கோங்க. லேடிஸ் ஃபிங்கர் 65. எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். அதில் செல்லு வச்சுருக்கேன்.
இங்கே வந்து 65 மசாலா கொஞ்சம் பத்தலை, அதனால நான் இன்னும் இருந்தது மொத்தமாகவே ஒரு சின்ன பாக்கெட் 50 கிராம் பாக்கெட் வரும்ல, அது மொத்தமாகவே போட்டுட்டு அதை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கணும், தயிர் விட்டுப்போம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ தான் அந்த மேலே போட்டாங்க பாருங்கள், கொஞ்சம் தான் லைட்டாக போட்டால் நான் நிறைய போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் வந்து 2 பேட்ச் எடுத்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் பொரிக்கிறேன். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் மாவெல்லாம் கொஞ்சம் என்றைக்கா ஒரு நாளைக்கு சாமிக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது பாருங்கள், நீட் நீட்டமாக அரிஞ்சிடணும். பொரியலுக்காக அரிஞ்சதுனால சின்ன சின்னதாக அரிஞ்சு விட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் வெண்டைக்காயை ஒரு வெண்டைக்காயை 2ஆக வெட்டி போடுங்க. இது வந்து ரொம்ப பொடியாக அடிக்கிறது ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான வெண்டைக்காய் 65. அடுத்தது தூதுவளை கீரை ரசம், தூதுவளை துவையல், அடுத்தது இங்கே சாதம். இதுதான் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு. தயிருமே இருக்குது.